அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான சீரக சம்பால செஞ்ச சிக்கன் பிரியாணி. இது மசாலாலாம் ரெடி பண்ணி நம்ம தாளித்து விட்டுட்டு அரிசியும் கூடவே போட்டு தம் போட்டு அப்படியே 1 part சிக்கன் பிரியாணியாக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சீக்கிரம் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் இந்த பிரியாணி தான் எப்பவும் செய்வோம். தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 600 கிராம் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை எல்லாம் ரெடி பண்ணி கடைசியாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் 1/3 அளவுக்கு நெய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் 3ல் 1 பங்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கடையில் வாங்குகிற எண்ணெய்னா ஆட் பண்ணாதீங்க. இது கடையில் என்ன இந்த பேராஷூட் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாமல் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கல்பாசி, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் எடுத்து தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. தாளிக்கிற பொருள் ஆட் பண்ணோன்னே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 முந்திரியை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா கருவேப்பிலை பொரிய விட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இதில் நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் நான் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயத்தை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் லேசாக கலர் மாதிரி வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இதில் பச்சை மிளகா 12 பச்சை மிளகா நான் அறியாமல் அப்படியே சேர்த்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக வெந்து தம் போட்டு வர்றப்ப அதோட காரம் இறங்கிரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். புதினா தலையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இதில் ஒரு 125 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி எடுத்து சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணி மசாலா இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் நம்ம என்னென்னலாம் ட்ரையாக போட்டு அரைச்சோமோ அது எல்லாமே கூட முந்திரியை வச்சு பவுடராக ஆட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி இருக்கிறனால அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மசால் ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 120 கிராம் தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடியில் பிடிக்கும். நம்ம முந்திரி அரைச்சி போட்டிருக்கிறனால அடியில் பிடிக்கும். கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 120 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி. இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணி 550 கிராம் இருந்தது. நீங்கள் 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்த்துலாம். நான் இன்றைக்கி 600 கிராம் அரிசி சேர்த்துறேன். அதுக்கு 550 கிராம் சிக்கன் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சிக்கன் கூட எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு பிடிச்சி அப்போ தான் சிக்கன் வெந்து வரும். நீங்கள் கடைசியாக உப்பு ஆட் பண்ணும்போது கறியில் உப்பு பிடிச்சி வேகாது. அதனால் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தி கலந்து விட்டுட்டு இதில் 120 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா கொஞ்சம் புளிச்சிருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கடைசியாக கூட வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய்த்தூள் நம்ம பச்சை மிளகாய் முழுசாக தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் காரத்தோடு இந்த வரமிளகாய்த்தூளும் சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதில் 5.25 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி விட்டுக்க போகிறோம். 1 டம்ளருக்கு அரிசிக்கு 2 டம்ளர் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
சிக்கனில் நம்ம சேர்த்துன இன்க்ரீடியன்ஸில் எல்லாமே தண்ணி ஈரப்பதம் இருக்குது. அதனால் ஒரு 3/4 டம்ளர் குறைச்சி 5.25 டம்ளர் ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவுங்க. தேவையான அளவுக்கு இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது சாதத்துக்கும் சேர்த்து ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியாக பத்தலினா கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். நல்லா கொதித்து வரணும். இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர்ற போது நம்ம எல்லாமே கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலினா வரமிளகாய் தூளும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசி கழிஞ்சு வடித்து வச்சுருக்குறோம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. வடித்து இதில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியை சுத்தமாக இருத்துருங்க. நம்ம ஏற்கனவே வெட் இன்க்ரீடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணி தான் 1க்கு 1.25 தண்ணி விட்டுருக்கோம். அரிசி கூட தண்ணி எல்லாம் சமமாக இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் கிளறும் போது அரிசி உடையாது. வெந்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறாமல் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கலந்து விட்டுட்டு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நீங்கள் கடைசியாக எதுக்கு நெய் விடுறீங்கன்னா அப்போ தான் அந்த கிளேஸ் கொடுக்கும். நல்ல ஒரு பளபளப்பு வரும் சாப்பாட்டுக்கு. நெய் ஆட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடி வச்சு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தம் போடும்போது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் ரைஸு. குக்கர் மூடி வச்சு நம்ம இப்போ 10 நிமிஷம் இதை தம் போட போகிறோம். அடுப்பில் நல்லா ஃப்ளேம் ஹையாக வச்சு ஒரு திக்கான தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா இந்த குக்கர் எடுத்து மேலே வச்சு 10 நிமிஷம் போல் இதை தம் போட வச்சிடலாம். இதை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷமும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்டிங் டைம் விட்டிங்கன்னா நல்லா அரிசி பொழிஞ்சு வந்துடும். பாருங்கள், நல்லா நமக்கு குலையாமல் உதிராக வந்திருக்கு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக ரைஸாக இருந்தால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் நான் தண்ணியை எச்சா விட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு விட்டு எல்லா பக்கமும் கலந்து வர்ற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சீரக சம்பா அரிசியில் வச்சு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் பாஸ்மதி ரைஸ் வச்சு கூட செய்யலாம். இது கிராமங்கள்ல எல்லாம் கெடா வெட்டுன்னா சமையல்காரங்க செய்கிற மாதிரி அந்த ஸ்டைல் பிரியாணி. இது கூட சிக்கன் வறுவலும் சிக்கன் குழம்பும் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அருமையான சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி வறுவல், குழம்பு, ரைத்தாவோட லன்ச் எடுக்கும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்கான லன்ச் நம்ம சாப்பிட்ட திருப்தி இருக்கும். ஏற்கனவே நான் வறுவலுக்கும் சிக்கன் குழம்பும் ரெசிபி கொடுத்துருக்கேன். லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்தரலாம். நாம் இன்றைக்கி எடுத்தது 600 கிராம் அளவுக்கு பிரியாணி ரைஸு. அதுக்கு கிட்டத்தட்ட 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பிரியாணி கிடைக்கும். நான் இங்கே கொடுத்துருக்குற குவான்டிட்டி நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரு போர்ஷன் ஒருத்தவங்க எடுக்கும்போது எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குமோ அந்த வேல்யூ தான் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெசிபி ஈஸியாக இருந்ததா? நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.